ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் யாழ்ப்பாணத்து முறையில் சுவையான இறால் குழம்பு வைக்க போகிறோம். இதை வெந்தய குழம்புன்னு சொல்லுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் காஞ்ச உடனே நாங்கள் எண்ணெய் சேர்க்கணும். இறால் பெரிய இறால் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோதெல்லாம் நீக்கிட்டு அதுக்கு மேலே அந்த குடல் பகுதி எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் வடிவாக கழுவி சுத்தம் பண்ணி எடுங்க. மஞ்சளும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் தூளும் போட்டு பிரட்டலாம். நான் மஞ்சளும் உப்பும் மட்டும் போட்டேன். இப்போ சட்டி பாத்திரம் காஞ்சிட்டு நாங்கள் சுத்தமான சட்டியில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நான் சேர்க்குறேன். எண்ணெய் கொதிச்சுட்டு நான் கடுகு போடுறேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு வடிக்க தொடங்கின உடனே கொஞ்சம் வெந்தயம், இது வெந்தய குழம்பு எடுத்தால நாங்கள் கொஞ்சம் கூட வெந்தயம் போடுறோம். உள்ளி தேவையான அளவு, சின்ன வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் சக்கில எண்ணெய் சேர்ந்து செய்து அது நல்ல டேஸ்டாக இருக்கும். அது மண் சட்டியில் சமைக்கிட்டு இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயமும் உள்ளியும் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ நாங்கள் கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ நல்லா வதங்கிட்டு நாங்கள் இப்போ இறாலை சேர்க்க போகிறோம். இறாலை நான் உப்பிலையும் மஞ்சள்லையும் போட்டு வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஊற வைக்கிறேன். இப்போ இறால் சேர்த்ததுக்கு பிறகு நான் அதை அவிய வச்சுருக்கேன். எண்ணெயிலே அது வதங்குது. நல்லா அவியட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை மூடி வைப்போம். நாங்கள் 1 கிலோ இறால் வாங்கினாங்க. ஸோ நான் பேலன்ஸில் கொஞ்சம் எடுத்தேன். அதில் இறால் வர யாழ்ப்பாணத்து முறையில் எப்படி சுவையாக செய்யலாம்னு சொல்லி அதையும் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ அந்த கொஞ்சம் இறாலை எடுத்து நான் இதை வந்து குக்கரில் செய்கிறேன். ஸோ 600 செல்சியஸில் நான் வச்சுருக்கேன். அந்த ஹீட்டில் இருந்து வந்தால் போதும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. எங்களோட இறால் ரெடி ஆகிட்டுது. நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நான் கொஞ்சம் புளி தண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் அவிய வைக்க போகிறேன். இது வரைக்கும் நான் தண்ணி சேர்க்கல. ஸோ அதால் நான் இப்போ புளி தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். பாருங்கள் தேவையான அளவு புளி விட்டுட்டேன். ஒரு சின்ன தேசிக்காய் அளவு புளி எடுத்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு தான் நான் அதை செய்தேன். புளிக்கரைசல் இனி புளி ஊறி புளிக்கரைசலில் இறால் ஊறினா பிறகு அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இனி நாங்கள் தூள் போடக்க நீங்கள் உண்மையாகவே இப்படி ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள் புளி தண்ணி நல்லா வற்றிட்டு அப்போ நல்லா இறால் அவிஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் இனி பால் 3ஆம் பாலை சேர்த்து தூளை போட்டுட்டு 1ஆம் பாலை விடுவோம். 1ஆம் பாலம் 2ஆம் பாலம் விட்டுட்டேன். இப்போ இனி தூளை போட்டுட்டு இதை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வற்ற விட்டால் அங்கே சுவையான யாழ்ப்பாணத்து முறையில் இறால் குழம்பு ரெடி ஆகிடும். வெந்தய கறி. இப்போ பாருங்கள் எங்களோட இறால் வரைக்கும் தேவையான இறாலும் ரெடி ஆகிட்டு நான் ஆற விட்டுருக்கேன். ஸோ இந்த சட்டிலே நாங்கள் போட்டு தேங்காய் பூவோட இதை வந்து நல்லா மசிச்சு விடணும். ஸோ ஸ்மாஷரால் நாங்கள் செய்யலாம். இப்போ தோல் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். உங்களோட உரைப்புக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. நான் இப்போ 2 கரண்டி போட்டேன். நான் பார்ப்போம் டேஸ்ட்டை பார்த்து உப்பும் காரமும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா புளி விட்டதால் நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கு விருப்பமான சொன்னால் நீங்கள் தக்காளி பழமும் போட்டு செய்யலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கிரந்தியாக இருக்கும். அதால் தான் நான் போடலை. உங்களுக்கு விருப்பமான சொன்னால் நீங்கள் தக்காளியை பழப்புளிக்கு பதிலாக ஆட் பண்ணலாம். அது ஆப்ஷனல்.
எங்களோட தூள் வந்து யாழ்ப்பாணத்து முறையில் செய்கிறேன் நாங்கள் ஹோம்மேட் தூள். அதோட டிஸ்கிரிப்ஷனையும் நான் லிங்கில் தரேன். அதே மாதிரி அதுவும் என்னோட வீடியோஸில் இருக்குது, ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். பாருங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிட்டுது. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தா நீங்கள் உப்பையும் காரத்தையும் செக் பண்ணுங்கள். நான் மிளகு தூளும் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இந்த காரம் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் என்னோடய சேனலில் நான் புக் சம்மரி செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த புக் சம்மரி உங்கள் எல்லாருக்குமே கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த லிங்க்ஸை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். எங்களோட லைஃப்பை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி ஒரு பெட்டரான லைஃப்பை நாங்கள் வாழ்கிறதுன்றதை குறித்து அந்த புக் சீரீஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.